அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி நான் போடுறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னுடைய டிக்டாக்ல. குழந்தைகள் பேண்ட், அதாவது இசைக்குழு, எங்களுடைய டிசிஎஸ்கே சென்டர்ட குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பேண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி. இதில் முழுக்க முழுக்க நம்முடைய குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளோட வயசை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதில் வந்து 3 வயசுல இருந்து இல்லை 3.5 வயசுல இருந்து 11 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் அதில் இருக்கிறாங்க. அவ்வளோ குழந்தைகளுமே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைகள், இருந்த குழந்தைகள்னு சொல்லலாம். இருக்கிற குழந்தைகள்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து சென்சரி இஷ்யூ, பிஹேவியரல் இஷ்யூ நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கேரி பண்ணுறதா இருக்கலாம், அதை ப்ளே பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு பேரண்ட்ஸுமே கை பிடிச்சி கால் பிடிச்சி நிப்பாட்டி வச்சு அந்த பேண்டு நடக்கலை. அவங்க தனியாக அந்த குழந்தைகள் செஞ்சுருக்காங்க, என்னுடைய குழந்தைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெருமையான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, உலகத்திலேயே எங்களுடைய பேண்ட் குரூப் தான் இந்த குழந்தைகளுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட முதல் பேண்ட் குரூப். இவங்களால் முடியும்னு நாங்கள் காட்டியிருக்கோம். ஸோ நிறைய இருக்கலாம். வளர்ந்த குழந்தைகள்கிட்ட, அதாவது ஒரு 15-16 வயசு குழந்தைகள் வந்து அதாவது குறைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகள் பேண்ட் அப்படி அவங்க குரூப் வச்சுருக்கலாம், குழு வச்சுருக்கலாம். ஆனால் இந்த சிறு குழந்தைகள் குரூப் வந்து உலகத்திலேயே அது நாங்கள் தான் உருவாக்கியிருக்கோம். ஒரு சின்ன விதையை நாங்கள் போட்டிருக்கிறோம், எங்கள் நிறுவனம் போட்டிருக்குது. அந்த விதை வந்து இனி விருட்சமாக வளர்றது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர் கையில் இருக்குது. உங்கள் குழந்தைகள், உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. அவங்க எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் சரியான ட்ரைனிங் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த உலகத்தில் ஒரு நட்சத்திரமாக பிரகாசிப்பாங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னுடைய குழந்தைகள், நாங்கள் ட்ரெயின் பண்ண குழந்தைகள், முக்கியமாக என்னுடைய பெற்றோர்கள் பயந்து என்கிட்ட வர நேரம் அழுதுட்டு வந்த பெற்றோர்கள் இன்றைக்கி இதை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த வீடியோஸ்லாம் திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த நாங்கள் செஞ்ச ஸ்போர்ட்ஸை பற்றியும் நான் அவங்கக்கிட்ட இதில் ஷேர் பண்ணணும். இந்த பேண்டை தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா ஸ்போர்ட்ஸும் நடந்துச்சு. ஓட்டப்பந்தயமாக இருக்கலாம், ரிலேயாக இருக்கலாம், தண்ணி நிறைக்கிறது, அதுக்கப்புறம் பிள்ளைகள் லெமன் அண்ட் ஸ்பூன், லாங் ஜம்ப், அதுக்கப்புறம் பனி ஜம்ப், எலிஃபண்ட் வாக், பேர் வாக், அப்புறம் ஆப்ஸ்டக்கல் ரேஸ், இது எல்லாமே நாங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சோம். ஃபேன்சி ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்குற நேரம் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்கங்க. நான் குழந்தைகள்கிட்ட முகத்தை எந்த வீடியோஸ்லையும் காட்ட மாட்டேன். அங்கங்கே பிள்ளைகள் தூரத்துலேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய குழந்தைகள் எல்லாமே அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அது எங்கள் சென்டர் குழந்தைகள் தான். ஸோ எல்லாரும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த ஒரு பெற்றோருமே பக்கத்தில் இல்லை, அந்த குழந்தையோட பக்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கையை பிடிச்சி காலை பிடிச்சி அந்த குழந்தைகளை யாருமே செய்ய வைக்கலை. அவங்க தனியாக தான் எல்லாமே செஞ்சாங்க, புரிஞ்சு செஞ்சாங்க அண்ட் சந்தோஷமாக செஞ்சாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்குது, ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருக்குது, இந்த குழந்தைகளால் இவங்க டிபெண்ட் பண்ணியே தான் இருப்பாங்க, இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்களால இதுதான் முடியுன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பை கொண்டு போங்க அப்படின்னு. அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் தான், அவங்களோட குறைகள் பிரச்சனைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு அதுதான் அவங்க அப்படித்தான், அந்த இயல்பு தான் அவங்களுக்கு நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணால் அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் அவங்களோட வளர்ச்சி இருக்கும், அபாரமாக இருக்கும், நீங்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால நீங்களும் உங்கள் குழந்தைகளை ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க, நல்ல சரியான ஒரு ட்ரைனிங்கை கொடுங்க. ஒரு நாள் உங்கள் குழந்தையும் இந்த இடத்துக்கு வரும். திரும்பவும் சொல்கிறேன், முதல் பேண்ட் இந்த உலகத்தில் அது டிசிஎஸ்கேட பேண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க.